வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோட பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடு தமிழ்ல இல்ல, ஹிந்தில மட்டும் தான் இருக்கு. இந்த எபிசோட்ல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். கண்டிப்பா இந்த எபிசோடு உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இந்த எபிசோடோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங் சீனே ஒரு ட்ரைபல் கூட்டத்தை நமக்கு காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஒரு சடங்கு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சடங்கு நடக்கிறத தள்ளி இருந்து கமலான்ற ஒரு பொண்ணு பாக்குறா. இவளும் இந்த கூட்டத்தை சேர்ந்தவ தான். என்னன்னு தெரியல, இந்த விஷயத்த கொஞ்சம் பயந்த மாதிரி தான் இவ பார்த்துட்டு இருக்கா. இப்ப இவங்களுமே இந்த சடங்கெல்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க. இந்த குரூப்புக்கு எட்ட ஒரு பெரியவர் இருக்காரு. நீங்க போற காரியம் நல்லபடியா நடக்கும், போயிட்டு வாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரின்ற மாதிரி இங்க இருக்கவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா கமலான்னு ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான். 2 பேருமே சேர்ந்த மாதிரி தான் இந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பீமான்ற ஒரு நபர் தள்ளி இருந்து இவங்களையே கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப பக்கத்துல வந்து இவங்களோட கையை பிடிக்கிறாரு. இந்த பீமா இவங்க மேல ஆசைப்படுறாரு. ஆனா இவங்களுக்கு சுத்தமா பீமாவோ பிடிக்க மாட்டேங்குது. இந்த பீமா மட்டும் கமலா மேல ஆசைப்படல. இதே கிராமத்துல ஜீவான்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்குமே கமலா மேல ஆசை இருக்கு. 2 பேருமே இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. உங்க 2 பேரையும் எனக்கு பிடிக்கலன்ற மாதிரிலாம் கமலா சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஊருக்குன்னு ஒரு சடங்கு இருக்கு போல. அந்த சடங்கை நான் முடிப்பேன், அதுக்கப்புறம் உன்னை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதெல்லாம் நடக்காது, முதல்ல கிளம்புன்ற மாதிரி கமலா சொல்றாங்க. கமலாவோட தம்பியும் குறுக்க வந்துடுறாரு. அக்கா தான் போக சொல்றாங்கல்ல, போங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். சீக்கிரமே சடங்கு முடிப்பேன், உன் அக்காவை கல்யாணம் பண்ணுவேன், நீயும் பாப்பன்ற மாதிரி அந்த தம்பி கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப இங்க இருந்து கிளம்பி போகவும் ஆரம்பிக்கிறாரு. ஜீவா இல்லனா பீமா இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கண்டிப்பா அந்த சடங்கை பண்ணிருவாங்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்து நிப்பாங்க. நீ என்னக்கா பண்ணுவ? இவங்க 2 பேரையும் நீ கல்யாணம் பண்ணிக்க தேவையில்ல, இங்க இருந்து எங்கேயாவது கிளம்பி போயிடு அப்படின்ற மாதிரிலாம் தம்பி சொல்லிட்டு இருக்கான். உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் கூட இருப்பேன்ற மாதிரி சொல்றான். இவங்களுமே ஆறுதலுக்காக தம்பியை இந்த இடத்துல கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இப்போ ஒரு அபார்ட்மெண்ட்டை நமக்கு காட்டுறாங்க. ஏதோ டெலிவரி பண்றதுக்காக ஒரு நபர் வராரு. இவருக்கு பின்னாடியே வேற ஒரு நபர் வராரு. இவங்க எல்லாருமே ஏறக்குறைய ஒரே பிளாட்டுக்கு தான் வந்து காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்காங்க. கதவை திறந்தா மொத்தமா அட்டாக் பண்றதுதான் இவங்க பிளான் போல. இந்த வீட்டோட ஓனர் பேரு பிரசாத் அப்படின்றது. ரொம்ப நேரமா காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. பிரசாதும் கதவை திறக்கிறதுக்காக வராரு. அவர் கதவை திறந்தோன்னே இவங்க எல்லாருமே மொத்தமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யாரு என்னன்ற மாதிரிலாம் பிரசாத் கேட்டுட்டு இருக்காரு. இவரை பேசவே விட மாட்டாங்க, லாக் பண்ணிடுறாங்க. அதே சமயம் இவரோட ஒய்ஃபும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக வராங்க. ஒய்ஃபையும் இவங்க ரூம்ல கூட்டு போய் லாக் பண்ணிடுறாங்க. வீட்டை ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. எவ்வளவு காசு கிடைக்குதோ எவ்வளவு நகை கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்துட்டு இவங்க வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த டீமுக்கு ஹெட்டாவே பீமா தான் இருப்பாரு. அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிச்சாங்கல்ல, அவர் தான் இருப்பாரு. இப்ப அவர் இருக்கார்ல, யாருக்கோ கால் பண்ணி வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யாருக்கு கால் பண்ணி பேசுறாருன்னு நமக்கு தெரியல. வீட்ல அட்டாக் நடந்திருக்கு பாத்தீங்களா, இத பத்தி இப்பதான் இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருது. இவருமே கிளம்பி இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப உள்ள நுழைஞ்சா ஒய்ஃப் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இவங்க பேரு மஞ்சரி அப்படின்றது. ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டார்ல, அதை நினைச்சுதான் இப்படி அழுதுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்க ரேப் செய்யப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. இன்ஸ்பெக்டரும் பேசி பாத்தீங்களான்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட கேக்குறாரு. அவங்க வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. இன்னால இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, ஒரு லேடி கான்ஸ்டபிள் இந்த இடத்துக்கு வர வைக்கிறாரு. நாங்க தேடிட்டு இருக்கோம், நீங்க சீக்கிரமா பேச வைங்கன்ற மாதிரி சொல்றாரு. அந்த லேடியும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. நிறைய பேர் சேர்ந்த மாதிரி வந்து அட்டாக் பண்ணிட்டு போயிருக்காங்கல்ல, பிரோஜனமா ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க தேடி பாக்குறாங்க. ஆனா இவங்களுக்கு பெருசா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, வெளியே இருக்க மஞ்சரி கிட்ட பேசுறதுக்காக வராரு. என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஒரு 4-5 பேர் வந்தாங்க, சட்டுன்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்க நடந்த விஷயத்த சொல்றாங்க. இவங்க ஹஸ்பண்ட் பிரசாத் தடுத்துலாம் சண்டை போட்டிருக்க மாட்டாரு, இருந்தாலும் கதையை முடிச்சிருப்பாங்க. அதே சமயம் ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, இவங்க கிட்ட ரேப்லாம் பண்ணிருப்பான். அதை வேற ஒருத்தன் பாக்குறான். என்னடா பண்ணிட்டு இருக்க, முதல்ல கிளம்புன்ற மாதிரி சொல்லியிருப்பான். 2 பேருமே வேகமா அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாங்க. நான் பாதி மயக்கத்துல தான் இந்த விஷயத்த கவனிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அப்ப நீங்க ரேப் செய்யப்பட்டிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இவங்களை கூட்டு போய் செக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி அந்த லேடி கான்ஸ்டபிளும் ஏத்துக்கிறாங்க. பக்கத்து பிளாட்டை சேர்ந்தவங்களுக்கு ஏதாவது தெரியுமான்ற மாதிரி கேட்டு பாக்குறாங்க. அதே சமயம் அந்த இடத்துல ஒரு கேமரா இருக்கிறத இன்ஸ்பெக்டர் கவனிக்கிறாரு. இதோட ஃபுட்டேஜ் எனக்கு வேணும்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி அசிஸ்டன்ட்டுமே ஏத்துக்கிறாரு. இப்ப இந்த ட்ரைபல் கூட்டத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஒருத்த மஞ்சரியை ரேப் பண்ணாம பாத்தீங்களா, அவனை போட்டு எல்லாருமே அடிச்சிட்டு இருக்காங்க. நான் ரேப்லாம் பண்ணலன்ற மாதிரி இவன் சொல்றான். ஆனா இவங்க கேட்காம போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க கூட்டத்தோட வழக்கம்படி கொலை பண்ணக்கூடாது, அதே சமயம் யாரையும் ரேப்லாம் பண்ணக்கூடாது. அதை மீறி இவன் பண்ணிருக்கான்ல, அதனால தான் தண்டிச்சிட்டு இருக்காங்க. இவன் இருக்கான்ல, பீமா கூட தான் அப்படி பார்த்தா கொலை பண்ணான் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா பிரசாத கொலை பண்ணது பீமா தான் போல. பீமா இருக்கார்ல, அவன் என்ன அட்டாக் பண்றதுக்காக வந்தான், தற்காப்புக்காக தான் இந்த விஷயத்த பண்ண, என் மேல தப்பில்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க பீமாவை மன்னிச்சிடுறாங்க. ஆனா இவனுக்கு தண்டனையை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல தண்டனையை கொடுக்குறாங்க. இந்த விஷயம் நல்லபடியா நடக்கணும்ன்றதுக்காக தான் ஒரு ரிச்சுவல் பண்ணிட்டு இவங்க கிளம்பி போயிருப்பாங்க. நிறைய காசு கிடைச்சது
கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஹெட்டா இருக்கவரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்படியே கட் பண்ணி மஞ்சரியை நமக்கு காட்டுறாங்க. இப்ப மஞ்சரி கிட்ட இன்ஸ்பெக்டர் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்க ஹஸ்பண்ட் என்ன வேலை பாக்குறாருன்னு கேக்குறாரு. பெரிய லெவல்ல வட்டி பிசினஸ் தான் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. சரி, வீட்டுல எதெல்லாம் மிஸ் ஆச்சு செக் பண்ணி பாத்தீங்களான்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. 13 லட்சம் ரூபாய் மதிப்பான நகை காணாம போயிருச்சு, அதே மாதிரி 2 லட்சம் ரூபாய் காசு காணாம போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான் வீட்டுல இருந்தது எல்லாமே போயிருச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஊர் தலைவரை நமக்கு காட்டுறாங்க. இவர் எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாரு. 13 லட்சம் ரூபாய் போற நகை இருக்கு, 12 லட்சம் ரூபாய் காசு இருக்கு, மொத்தம் 25 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. எப்படி இந்த இடத்துல காசு அதிகமாச்சுன்னு தெரியல. இவருமே அந்த காசை பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. ஆக்சுவலா பெரிய லெவல்ல திருட்டு பண்றாங்கல்ல, அவங்க யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணலாம். பீமா இருக்கான்ல, எனக்கு அந்த கமலாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். பண்ணி வைக்கிறேன்ற மாதிரி ஊர் தலைவர் ஏத்துக்கிறாரு. ஆனா கூட்டத்துல கமலாவை காணவே காணோம். எது கமலா காணுமான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பார்த்தா ஜீவாவும் கூட்டத்துல காணோம். ஜீவா தான் ஒருவேளை கமலாவை தூக்கிட்டு போயிட்டான் போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. போட்டி போடாம எப்படி அவன் தூக்கிட்டு போவான், அவனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஊர் தலைவர் சொல்றாரு. எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. வட்டி பிசினஸ் பண்ணாவே பொதுவா எதிரிங்க இருப்பாங்களே, உங்க ஹஸ்பண்டுக்கு எதிரிங்க இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. 3 பேரை பத்தி சொல்லலாம், ஏன்னா 3 பேர் கூட தான் பிரச்சனை இருந்தது அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. முதல்ல ஒரு கப்பல பத்தி சொல்றாங்க. ஹஸ்பண்ட் பேரு திவாகர், அவங்க நிறைய காசு வாங்கி தராம இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரெண்டாவதா மங்கேஷ்னு ஒருத்தர் பிசினஸ் மேனு, அவர் சரியாவே காசு தரலன்ற மாதிரி அடிக்கடி பிரச்சனை எல்லாம் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மூணாவதா ஒரு லேடி, அவளோட பேரு பூனம் அப்படின்றது. அந்த பூனமே எனக்கு சுத்தமா பிடிக்காது, ஏன்னா பூனமுக்கு என்னோட ஹஸ்பண்டுக்கும் அஃபேர் போச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றீங்க, 2 பேருக்கு அஃபேர் போச்சா, இது எப்படி உங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த விஷயம்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி மஞ்சரி சொல்றாங்க. நமக்கும் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் எப்ப பாரு போன் பேசிக்கிட்டே இருப்பாரு, யார்கிட்ட தான் பேசுறாருன்ற மாதிரி இவங்க யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பூனம் கிட்ட தான் பேசுறாருன்னு இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அதே சமயம் இவங்க கூட இருந்து ரொம்ப தள்ளி போய்கிட்டே இருப்பாரு. அதே மாதிரி நைட்டு லேட்டாலாம் வீட்டுக்கு வருவாரு. பூனம் கூட தான் அஃபேர்ல இருக்காரு, அதனால தான் நம்ம கூட ஒன்னாவே இருக்க மாட்டாரு. ஏன் ஹஸ்பண்ட் இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிருப்பாங்க. சரி மேடம், நீங்க கிளம்புங்க, தேவனா கூப்பிடுறோம் அப்படின்ற மாதிரி மஞ்சரி அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப மஞ்சரி போனதுக்கு அப்புறம் தான் ஒரு தகவல் இவங்களுக்கு தெரிய வருது. மஞ்சரியை செக் பண்ண டாக்டர் இவங்க ரேப் செய்யப்படலன்னு சொல்றாரு. அப்புறம் எதுக்காக ரேப்னு போய் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப ட்ரைபல் கூட்டத்தை நமக்கு காட்டுறாங்க. எங்க தேடியும் ஜீவாவும் கமலாவும் கிடைக்கவே இல்ல, 2 பேருமே ஓடி போயிருக்க தான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. பீமா அப்பா மேல செம்மையா கோவப்படுறாரு. உன் பொண்ணு எங்க போனா ஒழுங்கா சொல்லுன்னு கேக்குறாரு. சத்தியமா எனக்கு தெரியாதுன்ற மாதிரி கமலா அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஜீவா தான் தூக்கிட்டு போயிருப்பான், எங்க இருந்தாலும் சரி கமலாவை திரும்பி இந்த ஊருக்கு கூட்டு வந்து கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். நீ போய் கூட்டு வா அப்படின்ற மாதிரி ஊர் தலைவர் சொல்றாரு. பீமாவும் இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப போலீஸுங்க சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பாக்குறாங்க. அவனுக்கு எப்படி பிளான் போட்டு உள்ள நுழைஞ்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த பாக்குறாங்க. இதே மாதிரி ஒரு குரூப் ஏற்கனவே 2-3 அட்டாக்லாம் பண்ணிருக்கோம். கண்டிப்பா இந்த குரூப் தான் அந்த அட்டாக் பண்ணுது. ஆனா அந்த இடத்துல ரேப் பண்ணல, கொலை பண்ணல. இந்த இடத்துல மட்டும் எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணாங்க, ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவங்க உள்ள நுழைஞ்சாங்க பாத்தீங்களா, இதே பேட்டர்ன்ல 2-3 திருட்டு நடந்திருக்கும். அப்படி திருட்டு நடக்கும் போது குற்றவாளியை பிடிக்கவே செஞ்சிருப்பாங்க. அப்படி பிடிக்கப்பட்டவங்க காட்டுவாசி இனத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. வேற பகுதியில தான் அந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அந்த பகுதியில இருக்க இன்ஸ்பெக்டர் கிட்ட விசாரிக்கணும், அப்பதான் இவங்களை பத்தி தெரிய வரும், நம்ம உடனே போலான்ற மாதிரிலாம் இங்க இருக்க இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்ப டிராவல் பண்ணி இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க இருக்க இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்திருக்கிறதுக்கான காரணத்தை சொல்றாங்க. அந்த குற்றவாளிகளை ஏற்கனவே நீங்க பிடிக்கலாம் செஞ்சிருக்கீங்கல்ல, இப்ப திரும்பி போய் அவங்க கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. சார் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், இப்ப அவங்க ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க, போனா நம்மள கூட அட்டாக்லாம் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்றாரு. என்ன சார் ஒரு போலீஸா இருந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க, இப்ப அந்த இடத்துக்கு போனோம் வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாரு. என்னாலாம் வர முடியாது, உங்க டீமோட வேணா நீங்க போய்க்கோங்கன்ற மாதிரி இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, சரி சார் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும், யார்கிட்ட கேட்டா தெரியும்ன்ற மாதிரி கேக்குறாரு. விஸ்வாஸ்னு ஒரு என்ஜிஓவை சேர்ந்தவன் இருக்கான்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அந்த என்ஜிஓவை சேர்ந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, இப்ப இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அந்த காட்டுவாசி இனத்தை பத்தி உனக்கு தான் தெரியுமாமே, அவங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ணிருக்கியாமே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா சார் பண்ணிருக்கேன், அவங்கள பத்தி ஓரளவுக்கு நான் ஸ்டடி பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. இப்ப ஸ்டடி பண்ண விஷயத்த பத்தி எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. திருடுறது மூலியமா தான் அவங்களோட வாழ்வாதாரமே நடந்துட்டு இருக்கு. திருட போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அவங்களே தண்டனை எல்லாம் தந்துப்பாங்க. ஏன்னா திருடுற இடத்துல பிரச்சனை வராது, இந்த தண்டனை கொடுத்துட்டா எல்லாமே நல்லபடியா முடியும்ன்ற மாதிரி அவங்க நம்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சில கொள்கையெல்லாம் அவங்க ஃபாலோ பண்றாங்க. திருட போற இடத்துல யாரையும் சாவடி கூடாது, அதே மாதிரி எந்த பொண்ணுகிட்டயும் தப்பா நடந்து கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ஃபாலோ பண்றாங்க. அதை மீறிட்டா அவங்களே தண்டனை தருவாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நமக்கு காமிச்ச விஷயத்தெல்லாம் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவங்க இனத்தை சேர்ந்தவங்க வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, அவங்களுக்குள்ளேயே தான் கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் நினைப்பாங்க. ஆண்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவல்ல திருட்டு பண்ணோம், அப்படி திருட்டு பண்ணா பெண்கள் யாருன்றதை அவங்களே முடிவு பண்ணிக்கலாம், அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் அந்த இடத்துல கல்யாணம்லாம் நடக்கும். நானே 2-3 கல்யாணத்தை பார்த்திருக்கேன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சொல்றாரு.
தேவையான தகவலை கொடுத்திருக்கீங்க, நன்றின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் அனுப்பி வச்சிடுறாரு. மஞ்சரி சொன்ன அந்த 3 பேரை பத்தி விசாரிச்சீங்களான்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சார், முதல்ல அந்த கப்பலை பத்தி விசாரிச்சோம். அவங்க செகண்ட் ஹனிமூனுக்காக எங்கேயோ போயிருக்காங்க, எங்கன்றதை எங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி மங்கேஷ்ன்ற அந்த பிசினஸ் மேனை பத்தி விசாரிச்சோம். அவர் இப்ப ராஜஸ்தான்ல இருக்காரு, ஒரு முக்கியமான டீல் விஷயமா தான் போயிருக்காரு, கான்டாக்ட் பண்ண முடியலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 3வது பூனம கான்டாக்ட் பண்ணலான்னு கால் பண்ணா அவங்க போனையே எடுக்கல சார், நேரடியா நாளைக்கு வீட்டுக்கு தான் போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே சமயம் மஞ்சரிக்கு ரேப்பே நடக்கல, எதுக்காக ரேப் நடந்ததா போய் சொல்றாங்கன்னு தெரியல, அவங்க மேலயும் ஒரு கண்ணை வைக்கணும், அவங்களே கூட ஹஸ்பண்ட ஆளை வச்சு காலி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. அசிஸ்டன்ட்டும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப அசிஸ்டன்ட்டும் டீமும் சேர்ந்த மாதிரி அந்த பூனம பாக்குறதுக்காக வீட்டுக்கே வந்துடுறாங்க. இப்ப பூனமும் என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவங்க விஷயத்தெல்லாம் புரிய வச்சிடுறாங்க. இது எனக்கும் பிரசாத்துக்கும் அஃபேர் போதா, என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க, அவர் என்னோட பிரதர் மாதிரி, நாங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகிட்டு இருக்கோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போன்ல அவ்வளவு நேரம் பேச மாட்டாங்க, நீங்க எதுக்காக மணிக்கணக்கா பேசிருக்கீங்க, ரெக்கார்ட்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. அதுக்கு இவங்க இருக்காங்கல்ல, சார் நாங்க பேசினதுக்கு காரணமே வேற, சொல்ல போனா பிரசாதோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவரை சீட் பண்றதா அவர் நினைச்சாரு, அதை பத்தி தான் என்கிட்ட ஷேர் பண்ணாரு, சொல்ல போனா ஒய்ஃபுக்கு தான் வேற ஒருத்தன் கூட அஃபேர் போயிட்டு இருக்கு, நீங்க அதை வேணா செக் பண்ணி பாருங்கன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா காணாம போன ஜீவாவை நமக்கு காட்டுறாங்க. ஜீவா இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பகுதியில யாருக்காகவோ வெயிட் பண்றாரு. இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது கத்தியோட யாரோ இவருக்கு பின்னாடி வராங்க. இவர் திரும்பலாம் நினைக்கும் போது கத்தியோட வந்த நபர் இவரோட கதையை முடிச்சுட்டு கிளம்பி போயிடுறான். இப்ப அசிஸ்டன்ட்டோ சேகரிச்ச தகவலை பத்தி இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து சொல்லிட்டாரு. சார், அந்த பூனம் சொன்னது உண்மைதான், இந்த மஞ்சரி மணிக்கணக்கா கரண் ஒருத்தன் கிட்ட பேசியிருக்காங்க, அந்த கரனை பத்தி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சீக்கிரமா விசாரிங்க, 2 பேருக்குள்ளேயும் அஃபேர் போயிருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால கூட ஆளை வச்சு ஹஸ்பண்ட் கதையை முடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அசிஸ்டன்ட் ஏத்துக்கிறாரு. இப்ப வேற ஒரு அசிஸ்டன்ட் இந்த இடத்துக்கு வராரு. சரி, இந்த பகுதியில ஒரு பாடி கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போனோன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. இவங்க எல்லாருமே கிளம்பி அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. ஆக்சுவலா ஜீவா கொல்லப்பட்ட மாதிரி காமிச்சாங்கல்ல, அவர் பாடி தான் கிடைக்குது. இதுக்கு முன்னாடியே சில திருட்டெல்லாம் நடந்திருக்கிறதா இவங்க பேசிக்கிட்டாங்கல்ல, அந்த திருட்டுலாம் ஜீவா சம்பந்தப்பட்டிருப்பாரு. சோ இவனும் அந்த ட்ரைபல் இனத்தை சேர்ந்தவன்றது இவங்களுக்கு தெரியுது. ஆனா இவனை யாரு கொலை பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா யோசிக்கிறாங்க. இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னார்ல, ஆனா நம்ம இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா மேல் இடத்துல பேசிடுறாரு, அவங்க கிட்ட இருந்து ஒரு லெட்டரை வாங்கிடுறாரு. ஒழுங்கா நீ வேலை பார்க்கலன்னா சஸ்பென்ஷன் பண்ணிடுவன்ற மாதிரி மேல் இடத்துல இருந்து லெட்டர் வந்திருக்கு, இதனால இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டாரு. இவர் மூலியமா இவங்களும் அந்த ஏரியாக்கு வந்துட்டு இருக்காங்க. ஏரியாக்குள்ள நுழையும் போதே ஒரு சின்ன பையன் பாத்துறான். போலீஸ் வராங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே ஓடுறான். போலீஸ் வராங்களா, நம்ம உஷாரா இருக்கணும், மொத்தமா வாங்கன்ற மாதிரி தலைவர் சொல்லிட்டாரு. எல்லாருமே ஆயுதத்தோட வாசலுக்கு வந்து மறைச்சிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, ஒழுங்கு மரியாதையா வழி விடுங்க, இல்லனா கன்னால ஷூட் பண்ண வேண்டி இருக்கும்ன்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. இதனால தலைவரும் ஆட்களும் லைட்டா பயப்படுறாங்க. நாங்க செக் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம், செக் பண்ண விடுங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல இன்ஸ்பெக்டரோட ஆட்கள் பிரிஞ்சு தேடி எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடி பார்த்தாங்கல்ல, அப்ப திருடப்பட்ட பொருள்லாம் இவங்களுக்கு மொத்தமா கிடைச்சிருது. சார், மொத்த பொருளும் கிடைச்சிருச்சு, ஆனா மேடம் சொன்னதை விட 10 லட்சம் ரூபாய் அதிகமா கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. எப்படி 10 லட்சம் ரூபாய் அதிகமா கிடைச்சது அப்படின்ற மாதிரி இந்த கூட்டத்துக்கிட்ட கேக்குறாங்க. எங்களுக்கு எப்படி தெரியும், பீமா தான் இது மொத்தத்தையும் கொண்டு வந்தான்ற மாதிரி தலைவர் சொல்லிட்டாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, ஜீவாவோட போட்டோவை காட்டுறாங்க. இவனும் உங்க கேங்ல ஒருத்தன் தானே அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி இந்த கேங்கை சேர்ந்தவங்களும் ஏத்துக்கிறாங்க. ஜீவா கொல்லப்பட்டிருக்காருல, அதை பத்தி இந்த கேங்கு கிட்ட இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இது ஜீவா இறந்து போயிட்டானா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. ஆக்சுவலா பீமா கொலை பண்ணிட்டு தான் வருவன்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாரு. பீமா தான் கொலை பண்ணிட்டான் போல, பீமா சொன்னதை செஞ்சுட்டான் அப்படின்ற மாதிரி மக்கள்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன் கத்துறீங்க, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் போலீஸ் சொல்லிட்டாரு. பீமா ஜீவான்னு 2 பேருக்கு சண்டைன்றது இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருது. இப்ப 2 பசங்க சரக்கு அடிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா அந்த இடத்துல கெட்ட நாத்தம் அடிக்குது, எங்க இருந்து இந்த நாத்தம் வருது அப்படின்ற மாதிரி இந்த பசங்களும் தேடி வந்துட்டு இருக்காங்க. அப்படி வர வழியில ஒரு டெட் பாடி இருக்கு. பசங்க பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ உடனே கால் பண்ணி போலீஸ்க்கு தகவலை கொடுத்துடுறாங்க. இப்ப போலீஸ் டீமும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இறந்து போயிருக்கிறது யாருன்னு பாக்குறாங்க. வேற யாரும் இல்ல, பீமா தான் கொலை செய்யப்பட்டிருக்காரு. கத்தியால குத்தப்பட்டு தான் இறந்து போயிருக்காரு. ஜீவாவை இந்த பீமா தான் கொன்றுப்பான்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. இப்ப பீமாவை யாரோ கொலை பண்ணிடுறாங்க. இது யாரா இருக்கும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதே சமயம் அந்த கமலான்ற ஒரு பொண்ணு மிஸ் ஆகுறது அந்த கூட்டம் மூலியமா இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அந்த பொண்ணு எங்கன்றதையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஜீவா முதல்ல கொல்லப்பட்டிருக்காரு, அதுக்கப்புறம் தான் பீமா கொல்லப்பட்டிருக்காரு. சோ ஜீவாவை பீமா கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா இவங்க 2 பேரையும் வேற யாராவது கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்பதான் அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து போன் கால் வருது.
அந்த கூட்டத்துல வேற ஒருத்தனை இங்க இருக்க ஹோட்டல்ல நான் பார்த்தேன் சார், இவன் தான் ரேப் பண்ணதான் மஞ்சரியும் கையை காட்டினாங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த அசிஸ்டன்ட் சொல்றாரு. அவனை உடனே லாக் பண்ணுங்கன்ற மாதிரி இங்க இருக்கவங்க சொல்றாங்க. சரின்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் ஏத்துக்கிறாரு. சோ அவனை லாக் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இன்ஸ்பெக்டரும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. நீ தானே ரேப் பண்ண அப்படின்ற மாதிரி தான் அடிச்சிட்டு இருக்காரு. இவன் ரேப் பண்ணான்னு ஊர் மக்கள்லாம் இவனுக்கு தண்டனை தந்திருப்பாங்க. இன்ஸ்பெக்டர் கேஸை விசாரிக்கிறதுக்காக அந்த ஊருக்கு வந்தாரு பாத்தீங்களா, இவனை கவனிச்சிருப்பாரு. ஆனா அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. திரும்பி வந்தா நம்ம மாட்ட கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் இவன் தப்பிச்சு ஓட பார்த்திருப்பான். ஆனா ஹோட்டல்ல வச்சு இவன் மாட்டிக்கிறான். இத பத்திலாம் முதல்ல இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிடுறான். அதே மாதிரி அந்த நாள் நடந்ததை பத்தி சொல்றான். ஆக்சுவலா இவன் ஒய்ஃபை கண்ட்ரோல் பண்ணி ரூம்குள்ள இழுத்துட்டு வந்திருப்பான். ஒய்ஃபை இவன் தள்ளுறதுல அவங்க யாடகரமா சவத்துல இடிச்சு மயக்கமாயிருப்பாங்க. அவங்க மயக்கத்துல இருக்கும் போது இவனுமே அவங்கள பார்த்து சபலப்படுறான். ஒன்னா இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கூட ஒன்னா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றான். இவன் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே பீமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னடா பண்ணிட்டு இருக்க வான்ற மாதிரி வேகமா இவனை இழுத்துட்டு போயிடுறாரு. சத்தியமா நான் ரேப்பே பண்ணலன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். அந்த சமயம் மஞ்சரி மயக்கத்துல இருப்பாங்க. அதனால தான் இவன் ரேப் பண்ணிட்டான்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. உண்மையில இவன் ரேப்லாம் பண்ணல. ஆனா இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, பீமாவும் ஜீவாவும் மட்டும்தான் கமலா மேல ஆசைப்பட்டதா கிராமத்தை சேர்ந்தவங்க நினைச்சாங்க. ஆனா நீ உள்ளுக்குள்ள சபலப்பட்டிருக்க, அவளை அடையிறதுக்கு நினைச்சிருக்க. அதனால தானே 2 பேரோட கதையை முடிச்சு கமலாவை அடைஞ்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. எது பீமாவும் கொல்லப்பட்டுட்டானா? பீமாவை எப்படி சார் என்னால கொல்ல முடியும்? நாளா கொலை பண்ணலன்ற மாதிரி இவன் சொல்றான். ஆனா இன்ஸ்பெக்டர் கேட்க மாட்டாரு. அடிச்சு விசாரிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அவங்க ரேப் செய்யப்பட்டதா சொல்லியிருப்பாங்க. இவங்க ரேப் செய்யப்படாமையே எதுக்கு பொய் சொல்றாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. அவங்க பொய் சொல்ல தெரியாம தான் சொல்லியிருக்காங்கன்னு இப்பதான் இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருது. தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போல அப்படின்ற மாதிரிலாம் இப்படி யோசிக்கிறாரு. அப்ப அசிஸ்டன்ட் வந்து ஒரு தகவலை சொல்லிட்டாரு. சார் மஞ்சரி கரண் ஒருத்தங்கிட்ட தான் அடிக்கடி போன்ல பேசியிருக்காங்க. அந்த கரனை பத்தி விசாரிக்கும் போது எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுன்றது தெரிய வந்தது. இதை தாண்டி அந்த கரனுக்கு இவங்க 10 லட்ச ரூபாய் தந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 10 லட்ச ரூபாய் தந்திருக்காங்களா? அப்ப இவங்க ஏன் ஹஸ்பண்டை கொலை பண்றதுக்கு பிளான் போட்டிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. இப்ப கரணியும் அந்த மஞ்சரியும் இந்த இடத்துக்கு வர வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. 2 பேருமே மணிக்கணக்கா போன்ல பேசியிருக்கீங்க. 2 பேருக்குள்ளேயே அஃபேர் போயிருக்கு. ஹஸ்பண்ட் இடைஞ்சலா இருந்ததுனால ஹஸ்பண்ட் கதையை முடிச்சிருக்கீங்க அப்படிதானன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. அப்படி இல்லன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க காலேஜ் டைம்ல பயங்கரமா லவ் பண்ணிருப்பாங்க. இவங்க 2 பேர் தான் கல்யாணம் பண்ணணும்ன்ற மாதிரி ஆசைப்பட்டிருப்பாங்க. 2 பேருமே வேற வேற கேஸ்ட். அதனால மஞ்சரி அப்பா ஏத்துக்க மாட்டாரு. பிரசாத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. பிரசாத பொறுத்த வரைக்கும் எப்ப பாரு குடிச்சிட்டு வந்து இவங்களை டார்ச்சர் பண்ணுவாரு. ஒரு ஸ்லேவ் மாதிரி தான் இவங்களை நடத்திட்டு இருப்பாரு. இவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறதுனால தான் பாய் ஃப்ரெண்டை பத்தி யோசிச்சிருப்பாங்க. திரும்பி இவருக்கு கால் பண்ணி பேசலாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படிதான் 2 பேருக்குள்ளேயும் பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்திருக்கும். மத்தபடி தப்பா எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதே சமயம் இந்த பாய் ஃப்ரெண்டுக்கு 10 லட்ச ரூபாய் தேவைப்பட்டிருக்கும். சரி ஹெல்ப் பண்ணலான்றதுக்காக தான் இவங்க காசெல்லாம் அனுப்பியிருப்பாங்க. மஞ்சரியை பொறுத்த வரைக்கும் லீகலா டைவர்ஸ் பண்ணலான்ற மாதிரி பிளான்லாம் வச்சிருப்பாங்க. நாங்க 2 பேர் சேர்ற மாதிரி பிளான் இருந்தது. ஆனா இப்படி கொலை பண்ணி சேர்றதுலாம் எங்களோட நோக்கம் இல்லன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க தான் பீமா கிட்ட 10 லட்ச ரூபாய் கொடுத்து கதையை முடிக்க சொல்லியிருப்பாங்கன்னு இவங்க யோசிச்சிருப்பாங்க. அப்ப இவங்க பீமா கிட்ட 10 லட்ச ரூபாய் தரலனா யார் தந்தது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருக்கு ஒரு கேள்வி வருது. சரி அந்த கப்பலை பத்தியும் மங்கேஷை பத்தியும் என்ன அப்டேட்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சார் மங்கேஷ் கண்டிப்பா காசுக்காக கோவப்பட்டிருக்க வாய்ப்பு இல்ல சார். ஏன்னா மங்கேஷ் பெரிய பிசினஸ் மேனா இருக்காரு. இப்ப கூட பிசினஸ்ல தான் பிஸியா இருக்காருன்னு சொல்லிட்டாரு. சரி அந்த கப்பல் என்னாச்சு? ஹனிமூனுக்கு போனாங்கன்னு சொன்னீங்கல்ல, எங்க போனாங்கன்னு தெரிஞ்சதான்னு கேக்குறாரு. சார் ரீச்சே பண்ண முடியல, எவ்வளவோ வாட்டி கால் பண்ணி பார்த்தாச்சுன்னு அசிஸ்டன்ட் சொல்றாரு. இது வேலைக்காவது, நேரடியா வீட்டுக்கு போக வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்பதான் என்ஜிஓ பையன் கிட்ட இருந்து கால் வருது. சார் அந்த பொண்ணு திரும்பி வந்துட்டா போல, கிராமத்தை சேர்ந்தவங்களா அந்த பொண்ணை கொல்றதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க, நீங்க உடனே வந்து காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றீங்க? நான் வரேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஏத்துக்கிறாரு. இந்த ஊரை விட்டு கமலா வெளியே போயிருக்காங்க. அதே மாதிரி இவங்களால தான் 2 பேருமே இறந்து போயிருக்கிறதா ஊர் தலைவர் சொல்றாரு. நான் வேணும்ட்டே போல, ஜீவா தான் என்ன இழுத்துட்டு போனா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா தலைவர் ஏத்துக்க மாட்டாரு. இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இந்த ஏரியா இன்ஸ்பெக்டருக்கு தகவலை கொடுத்துருக்காரு. இப்போ மொத்த டீமும் சேர்ந்த மாதிரி வேகமா அந்த கிராமத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை அட்டாக் பண்றதுக்காக ஊர் தலைவர் போறாரு. அந்த இடத்துக்கு வந்த இன்ஸ்பெக்டர் மேல பார்த்து ஷூட் பண்றாரு. இதனால சத்தம் கேட்டு இங்க இருக்கிற எல்லாருமே பயந்த மாதிரி நிக்கிறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இங்க வந்து கமலாவை ரெஸ்கியூ பண்ணிடுறாரு. உடனே நம்ம இடத்துக்கு கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி கூட்டு போக ஆரம்பிக்கிறாரு. இந்த ஊர் சட்டத்தை தாண்டிட்டல, உன்னை விட மாட்டேன்ற மாதிரி ஊர் தலைவர் அவருக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்காரு. கமலாவை இவங்க சேவ் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துட்டாங்கல்ல, கமலா கிட்ட என்னாச்சு தெளிவா சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. கமலாவும் நடந்த எல்லா விஷயத்த பத்தியும் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா அந்த ஜீவா இருக்கான் பாத்தீங்களா, இவங்களை இழுத்துட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு வந்திருப்பான். ஒரு ரூம்ல தான் லாக் பண்ணி வச்சிருப்பான். வேலைக்கு சாப்பாடு மட்டும் தான் தருவான். 2 வேளை ஆயோ சாப்பாடே வரல. எனக்கு ஒண்ணுமே புரியாம இருந்தேன். அப்பதான் அந்த கதவை திறந்துட்டு பீமா அந்த இடத்துக்கு வந்தான். நான் ஜீவாவோட கதையை முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் அவனை பத்தி கவலை இல்ல, நீ என் கூட தான் வாழணும்ன்ற மாதிரிலாம் சொன்னான். நான் புடிச்சு தள்ளி விட்டு வேகமா அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிட்டேன். என்ஜிஓவை சேர்ந்தவரை எங்க கிராமத்துக்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிருக்காரு. அவர்கிட்ட போலான்றதுக்காக அவரை நோக்கி தான் போனேன். அவர் தான் என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டாரு. அதே மாதிரி உன் கிராமத்துல விட்டுற
விட்டுறேன்ற மாதிரி கிராமத்துக்கு கொண்டு வந்து விட்டாரு. ஆனா ஊர் மக்கள் நான் ஊர் விதியை மீறிட்டேன், இவ உயிரோடவே இருக்க கூடாதுன்னு சாவடிக்கிறதுக்கே முடிவு பண்ணிட்டாங்க. தயவு செஞ்சு திரும்பி அந்த ஊர் பக்கம் மட்டும் என்ன விட்டுறாதீங்க, வேற ஏதாவது சேஃபான இடத்துக்கு என்ன அனுப்பி வச்சிருங்க, உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அழ ஆரம்பிக்கிறாங்க. நீ அழாத, உன்னை பத்திரமா பாத்துக்கிறது எங்களோட பொறுப்பு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஜீவாவையும் பீமாவையும் யாரு கொண்டிருப்பான்னு உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாரு. ஜீவாவை பீமா கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கு, பீமாவை யார் கொண்டாங்கன்னு எனக்கு தெரியல, பீமாக்கு ஊர்லயே நிறைய எதிரிங்களா இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. சரி நீ வெளியே போய் வெயிட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி இவர் அனுப்பி வச்சிடுறாரு. பிரசாத் அந்த கப்பல் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கணும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பொண்ணு வெளியே உக்காந்து இருக்கால, இந்த இடத்துக்கு ஊர் தலைவர் வராரு, முகத்தை மறைச்சிட்டு தான் வராரு, தம்பியும் லாக் பண்ணி கூட்டு வந்திருக்காரு. நீ வரலன்னா தம்பி கதையை முடிச்சிருவேன்ற மாதிரி மிரட்டுறாரு. சரி நான் வரேன்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இப்ப போலீஸுங்க இருக்காங்கல்ல, அந்த கப்பல் வீட்டுக்கு வந்துடுறாங்க. கதவுலாம் சாத்தி இருக்கு, இவங்களுமே தட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்பதான் இந்த அசிஸ்டன்ட் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. சாப்பாடுலாம் அப்படியே வச்ச மாதிரி இருக்கு, டீ கப்லாம் அப்படியே வச்ச மாதிரி இருக்கு, ஏதோ தப்பா இருக்கு, நம்ம உள்ள போனோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாரு. இப்ப கதை உடச்சி இவங்க எல்லாருமே உள்ள வந்துடுறாங்க. அவங்க 2 பேருக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப எல்லா இடமும் இவங்க தேடி பாக்குறாங்க. பார்த்தா அவங்க 2 பேர் எங்கேயுமே இல்ல, வெளியே தான் போயிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. வேற ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இவங்க தேடி பாக்குறாங்க. தேடி பார்க்கும்போது சில டாக்குமெண்ட்லாம் இவங்களுக்கு கிடைக்குது. இங்க இருக்க அசிஸ்டன்ட்டும் அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் படிச்சுலாம் பாக்குறாரு. கமலாவை பாத்துக்கோங்கன்னு ஒரு லேடி அசிஸ்டன்ட் கிட்ட தான் இன்ஸ்பெக்டர் சொல்லியிருப்பாரு. அவங்க போன கேப்ல கமலா மிஸ் ஆயிருக்கா, அவங்களும் சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. சரி சிசிடிவியை செக் பண்ணலான்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் ஆளுங்க மூலியமா செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி செக் பண்ணும் போதுதான் முகத்தை மறைச்சு யாரோ கூட்டு போயிருக்கிறது தெரிய வருது. தம்பியை வச்சு மிரட்டி தான் அவளை கூட்டு போயிருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. கமலா கிட்ட போன் இருக்கும், கால் பண்ணலான்னு பார்த்தா ரிங்கி இங்கதான் அடிக்குது, போன் இங்கதான் இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வருது. இப்ப வெளி கேமராவை செக் பண்றாங்க. அவர் எந்த கார்ல கூட்டு போயிருக்காருன்றது உங்களுக்கு தெரிய வருது. அந்த காரை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் டீமும் அந்த காரை சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இடத்துல அந்த ஊர் தலைவர் போயிட்டு இருக்கும் போது இவங்க காரை வச்சு மடக்கிடுறாங்க. அங்க இருக்க இந்த பொண்ணை நல்லபடியா காப்பாத்திடுறாங்க. அந்த பீமாக்கு யாரு 10 லட்சம் ரூபாய் தந்திருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. வேற யாரும் இல்ல, அந்த கப்பல் தான் தந்திருப்பாங்க. அந்த கப்பல் ரொம்ப லாங்ல எல்லாம் போயிருக்க மாட்டாங்க, பக்கத்துல ஒரு இடத்துக்கு தான் போயிருப்பாங்க. அதை கண்டுபிடிச்சு போலீஸும் லாக் பண்ணிடுறாங்க. பீமாக்கு நீங்க தான் 10 லட்சம் ரூபாய் தந்திருக்கீங்க, அந்த டாக்குமெண்ட்டுக்காக தானே இந்த விஷயத்தை பண்ணீங்க, அதை பத்தி எங்களுக்கு தெரிய வந்துருச்சுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. அசிஸ்டன்ட் ஒரு டாக்குமெண்ட்டை பார்த்தார்ல, அதுக்காக தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்காங்க போல. இப்ப ஹஸ்பண்டுமே எதுக்காக பண்ணாருன்றதை இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கம்மி ரேட்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வந்திருக்கும், இவங்க உடனே வாங்கணும்ன்றதுக்காக தான் பிரசாத் கிட்ட கடன்லாம் வாங்கி அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருப்பாங்க. ஆனா வட்டியில இருந்து அசல்ல இருந்து எதையுமே இவங்களால கட்ட முடியாம இருக்கும். பிரசாதம் சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாரு. இவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம இருப்பாங்க. ஒரு வாட்டி பிரசாத் இருக்கார்ல, அந்த டாக்குமெண்ட்டை புடிங்கிட்டு போய் வீட்டுல வச்சிருவாரு. இவங்களுக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படியாவது அதை எடுக்கணும்ன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. பீமா கிட்ட அந்த வீட்டை பத்தியே இவங்க தான் சொல்லியிருப்பாங்க. உனக்கு நிறைய காசு நகைலாம் தேரும், இதை தாண்டி நான் ஒரு 10 லட்சம் ரூபாய் தரேன், எனக்கு பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், அந்த ஃபைலை மட்டும் எடுத்து தான்ற மாதிரி கேட்டிருப்பாரு. இவனுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்திருப்பான். சோ இவர் 10 லட்சம் ரூபாய் தந்ததுனால தான் இந்த வேலையை அவன் பண்ணிருப்பான். வேலையை முடிச்சிட்டேன்னு யார்கிட்டயோ சொன்னால, இவர்கிட்ட தான் சொல்லியிருப்பான். சொன்ன மாதிரியே இவர்கிட்ட ஃபைல் எல்லாம் தந்திருப்பான். இப்ப அசிஸ்டன்ட் மூலியமா இன்ஸ்பெக்டருக்கு வேற ஒரு தகவல் கிடைக்குது. இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு அந்த என்ஜிஓவை சேர்ந்தவரையும் அதே மாதிரி இந்த கமலான்ற பொண்ணையும் வர வச்சிடுறாரு. இவங்க 2 பேருமே பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்ற தகவல் தான் இன்ஸ்பெக்டருக்கு கிடைச்சிருக்கும். லவ் மேட்டரை எங்க கிட்ட மறைச்சிட்டீங்களே, ஏன் மறைச்சிட்டீங்கன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துல கேக்குறாரு. சார் நான் ஹெல்ப் பண்றதுக்காக தான் முதல்ல அந்த கிராமத்துக்கு போனேன், அந்த கிராமத்துல இவ கூட கொஞ்சம் பேசி பழக ஆரம்பிச்சேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு, அப்படிதான் நாங்க 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சோன்ற மாதிரிலாம் அந்த என்ஜிஓவை சேர்ந்தவர் சொல்லிட்டாரு. ஆனா ஏற்கனவே கமலாக்கு ஜீவா பீமான்னு 2 பேரால பிரச்சனை இருந்துட்டு இருந்தது, அவங்க 2 பேரோட கதையை முடிக்கணும்ன்றதுக்காக முடிச்சிருக்கீங்க அப்படிதானன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சார் நடந்ததே வேறன்ற மாதிரி இவரும் சில விஷயங்களை சொல்றாரு. ஆக்சுவலா அவங்க இருக்காங்கல்ல, இவரை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் அந்த ஊர்ல என்னால இருக்க முடியாது, நான் உங்க கூடயே இருந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இவருமே அவங்க ட்ரெஸ்ஸை கவனிக்கிறாரு. ரத்த கரை இருக்கு, இது என்ன ரத்த கரை அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாரு. ஊர்ல ஒரு ஆடை பலி கொடுத்தாங்க, அந்த ரத்தம் தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்படியான்ற மாதிரி இவருமே இவங்களை நம்பி இருப்பாரு. ஆனா இவங்க ட்ரெஸ்ல இருந்தது என்ன ரத்த கரைன்றதை இவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆக்சுவலா ஜீவாவோட ரத்த கரையா தான் இருக்கும். சோ என்ஜிஓ பையனுக்குமே இவங்க கொலை பண்ணிருக்காங்கன்றது இப்பதான் தெரியுது. எப்படி இந்த கொலையை பண்ண சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்களுமே சோகமா நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த 2 பேர் ஊர்ல ரொம்ப டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை மீறி எப்படியாவது என்ஜிஓ பையன் கூட சேரணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அவனுங்க 2 பேருமே பலசாலி, சாதுரியமா தான் அவங்களை காலி பண்ணணும்னு நினைச்சன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்களே போய் ஜீவா கிட்ட பேசியிருப்பாங்க. எனக்கு பீமா விட ஒன்னதான் பிடிச்சிருக்கு, ஆனா பீமா இதுக்கு ஏத்துக்க மாட்டான், நம்ம வேற எங்கேயாவது போயிடலான்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஜீவாவும் சரின்ற மாதிரி ஏத்திருப்பான். எங்க போலான்னு கேட்கும் போது இவங்க சிட்டிக்கு போலான்னு சொல்றாங்க. இப்ப இவங்களுமே ஜீவாவை ஒரு வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க.
நீ இங்கேயே கொஞ்ச நாள் இரு, அந்த என்ஜிஓவை சேர்ந்தவர் எனக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லியிருக்காரு, அவர்கிட்ட பேசி உனக்கு ஒரு நல்ல வேலையை ஏற்பாடு பண்றேன், நீ மத்தியானம் இந்த இடத்துக்கு வந்து வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இவருமே சரின்ற மாதிரி மத்தியான நேரம் அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அப்ப இவங்க இருக்காங்கல்ல, பின்னாடி வழியா வந்து கத்தியை வச்சு குத்தி இருப்பாங்க. இப்படிதான் இவரோட கதையை முதல்ல முடிச்சிருப்பாங்க. அடுத்தது பீமாக்கு கால் பண்றாங்க. எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு, ஆனா இந்த ஜீவா என்ன ஒரு இடத்துல லாக் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், வந்து காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இவங்க சொன்ன மாதிரியே அந்த இடத்துக்கு வந்து வெயிட் பண்றாரு. இவங்களும் அவரை கட்டி பிடிக்கிற மாதிரி ஓடி வராங்க. அப்படி வந்தவங்க கத்தியை வச்சு சட்டுன்னு வயிற்றுல குத்திடுவாங்க. இவங்க 2 பேரோட கதையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த என்ஜிஓ பையன் வீட்டுக்கு போயிருப்பாங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்காக தான் இப்படி பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கணும், நீயே கொலை பண்ணலாம்னு நினைச்சிருக்க கூடாது, நீ பண்ண தப்புக்கு உனக்கு தண்டனை கிடைக்கும்னு சொல்லிட்டாரு. சோ கமலாக்கு தண்டனை கிடைக்குது. அதே மாதிரி பிரசாத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை சேர்ந்த மாதிரி தானே காலி பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. அவங்க 2 பேருக்குமே தண்டனை கிடைக்குது. இதோடயே இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.